வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சில தினங்களுக்கு முன்பு, அதாவது டிசம்பர் 26ஆம் தேதி மாலை கல்கருடன் சேவை நடைபெற்றது. அந்த விழாவோட பிரத்யேக காணொளிய தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படும் இடத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் தான் கல்கருடனை நம்ம காண முடியும். கோயில் மூலஸ்தானத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ வாசுதேவனாக திருமண கோலத்தில் ஸ்ரீ வஞ்சிலவல்லி தாயாருடன் காட்சியளிக்கின்றார். இங்கு தாயாருக்கு தான் முக்கியத்துவம். அதை குறிக்கும் விதமாக தாயார் இங்கு பெருமாளை விட தாயார் சற்று முன்னே எழுந்தருளி இருப்பதை காணலாம். இங்கு சகல மரியாதைகளும் முதலில் நாச்சியாருக்கு தான் வழங்கப்படுகிறது. புறப்பாட்டின் பொழுது தாயார் தான் முன்னே செல்கின்றார், பெருமாள் பின்னே தொடர்கின்றார். எனவே முதலில் அன்ன வாகனத்தில் தாயார் புறப்பட்டு வெளியே வந்து காட்சி தருகின்றார். பெருமாள் கல்கருடனிலும் ஒன்றாக சேவை சாதிக்கும் அழகை நம்ம காணலாம். பெருமாளின் திருமணத்திற்கு உதவிய கருட ஆழ்வாருக்கு நாச்சியார் கோவிலில் சிறப்பிடம் தரப்பட்டுள்ளது. கருவறைக்கு சற்று முன்னால் வலதுபுறம் தனி சன்னதியில் கருடாழ்வார் மிக அழகாக காட்சியளிக்கின்றார். உற்சவ கோலத்தில் பெருமாளுக்கு வாகனமாக செல்லும் கல்கருடன் இவர். இது போன்று வேற எங்கும் காண முடியாது. இந்த கருடனை தூக்கி செல்ல முதலில் 4 பேர் தொடங்கி ஆலய வாசலை கடக்கும் பொழுது 8-16 என்று கூடி சென்று 120 பேர் தூக்கி செல்ல நேரிடும். திரும்பும் சமயம் பொழுது அதே போல் எடை குறைந்து கொண்டே வந்து 4 பேர் மட்டுமே கல்கருடனை அவர் சன்னதியில் அமர்த்துவார்கள். வியக்க வைக்கும் இந்த அதிசயம் இந்த ஆலயத்தில் நம்ம காணலாம். இதற்கான காரணம் என்னவென்றால், தாயார் அன்ன வாகனத்தில் செல்கின்றாள், பெருமாளோ கருடன் வாகனத்தில் செல்கின்றார். கருடன் மிகவும் பலம் வாய்ந்த, அதே சமயம் வேகமாக செல்லக்கூடிய பறவை. ஆனால் இங்கு தாயாருக்கே முன்னுரிமை என்பதால் தாயாரின் அன்னப்பறவைக்கு பின்புதான் கருடன் செல்ல வேண்டும். எனவே கல்கருடனின் எடை கூடிக்கொண்டே செல்கின்றது. அதனால் அன்னப்பறவையின் வேகத்தை விட குறைவாக செல்வதால் தாயாரின் வாகனமான அன்னப்பறவை முதலில் செல்கின்றது. அதேபோல் இந்த கல்கருடனின் இன்னொரு சிறப்பு, 9 நாகங்கள் ஆபரணங்களாக விளங்குகிறது. எல்லா கருடனிலும் 8 நாகங்களே ஆபரணமாக இருக்கும். இங்கு 9வது நாகம் கருடனின் வாளை அலங்கரிக்கிறது. வியாழக்கிழமையில் கருடனுக்கு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்தால் திருமண தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம் ஆகியவை நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கை.